அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிர் தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி உரிமைகளுக்காக போராடினால தான் இருந்திருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம ஒரு செலிப்ரேஷனாக முன்னெடுக்கிறோம். ஸோ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் படிக்கிறதுக்கே ஒரு பெரிய தடையாக இருந்திருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு சமுதாயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதை தாண்டி குடும்பத்துலேருந்து முதல்ல எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியில் வரணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கவலையான ஒரு விஷயம். இன்றைக்கி அப்படி இருக்க ஒரு சமுதாயத்தில் மெஜாரிட்டியாக எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வர்றது பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ அப்படியான இந்த ஒரு அழகான சமுதாயத்தில் ஒரு பெண்ணாக இருந்து இந்த ஐஏஎஸ் இன்ஸ்டியூஷனை நான் ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஒரு பெண்ணோட எல்லா சக்ஸஸ்க்கு பின்னாடியுமே நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க. ஸோ பெண்களையும் தாண்டி ஆண்களும் பெண்களோட முன்னேற்றத்துக்கு உயர்த்துறதுல இன்றைக்கி இருக்க சமுதாயத்தில் நிறைய ஆண்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பெண் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதை தாண்டி திருநங்கை சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போ வந்து ஒரு ஆண் தன்னோட பாதியில் பெண்ணை கொடுக்குறாங்களோ அன்றைக்கி இந்த சமுதாயம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 2026 அப்படி ஒரு சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோம். அதனால கூட இந்த உமன்ஸ் டேவை வந்து இன்னும் நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு போர்க்காலத்தில் ஒரு குதிரை ஓடுது அப்படின்னா அது என்றைக்கும் திருமண மண்டபத்தில் ஆடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்க எல்லா பெண்களுமே வந்து போரில் ஓடிட்டு இருக்க குதிரையாக தான் இருக்காங்க. ஒரு நாட்டோட முதுகெலும்பு கிராமம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்தோட முதுகெலும்பு ஒரு பெண். ஒரு பெண்ணை நீ மதிச்ச அப்படின்னா உன்னோட முதுகெலும்பு நேராக நிற்கும். அதே மாதிரி இந்த சமுதாயமும் நேராக நிற்கும்.